ஜொஹூர் மாநில தேர்தலில் பெரிகாத்தான் நேஷனல் போட்டியிடாத தொகுதிகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கும் வாக்களிக்குமாறு பெசாத்து தனது ஆதரவாளர்களுக்கு அறிவுறுத்தாது என்று அதன் தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். எந்த கட்சிக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்பதை உறுப்பினர்களும் ஆதரவாளர்களுமே முடிவு செய்ய விட்டுவிடுவதாக அவர் கூறினார். தாம் அவர்களிடம் அம்டாப்பிற்கு வாக்களிக்குமாறு கூற மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டார். ஒற்றுமை அரசாங்கத்தில் ஒரு கூட்டணி கட்சியாக அம்னோவுக்கும் டிஏபி கட்சிக்கும் இடையிலான உறவை கேலியாக சித்தரிக்கும் சொல் அம்டாப் என்பது குறிப்பிடத்தக்கது. புகித் கெப்போங்கிற்கான கூட்டணியின் வேட்பாளரான டாக்டர் சாருடின் ஜமாலுக்காக பிரச்சாரத்தின் போது முன்னாள் பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். வாக்காளர்கள் மற்றும் அதன் ஆதரவாளர்களிடையே எந்த குழப்பமும் ஏற்படாமல் தடுப்பதற்காகவே பெசாத்து இத்தகைய அணுகுமுறையை கையாள முடிவு செய்ததாக அவர் கூறினார். பெரிகாத்தான் நேஷனல் முடிந்தவரை அதிக வாக்குகளை பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், எனவே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களிடம் கூறி தாங்கள் அவர்களை குழப்ப மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். பெரிகாத்தான் நேஷனல் போட்டியிடாத மாநில தொகுதிகளில் அம்னோ அல்லது பரிசான் நேஷனல் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு பாஸ் கட்சி அதன் அனைத்து உறுப்பினர்களையும் ஆதரவாளர்களையும் கேட்டுக்கொண்டதை அடுத்து முகைதீன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலானில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மாநில தேர்தலில் கூட்டணிக்கான வேட்பாளர் தேர்வு மற்றும் இட ஒதுக்கீட்டை நெகிரி செம்பிலான் பரிசான் நேஷனல் தலைவர் முகமது ஹசான் மேற்பார்வையிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல்களில் நெகிரி செம்பிலான் அம்னோ தலைவர் ஜலாலுடீன் அலியாஸ் மற்றும் மாநிலத்தில் உள்ள பரிசான் நேஷனல் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகித் அமிடி தெரிவித்துள்ளார். அம்னோவின் தலைவரான ஜாகித் மாநில தேர்தலுக்கான கட்சியின் ஆயத்த பணிகள் குறித்து விவாதிக்க நேற்று நெகிரி செம்பிலான் அம்னோ தலைவர்களை சந்தித்ததாக தெரிவித்தார். கடந்த மாநில தேர்தலில் செய்ததைப் போல இம்முறை கூட்டணி பக்காத்தான் ஹராப்பானுடன் இணைந்து போட்டியிடப் போவதில்லை என்பதால் இந்த மாநில தேர்தல் பரிசான் நேஷனலுக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை என்று அவர் தெரிவித்தார். மேலும் தாங்கள் தனித்து போட்டியிடப் போவதாக அவர் அறிவித்தார். மலாய் முஸ்லிம் அரசியல் அதிகாரத்தை பாதுகாக்கும் முயற்சியில் வரவிருக்கும் ஜொஹூர் மாநில தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று பாஸ் கட்சி வாக்காளர்களிடம் தெரிவித்துள்ளது. ஜூலை 11ஆம் தேதி தேர்தலை முன்னிட்டு கட்சியின் மத்திய தலைமை நேற்று ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தியதாக ஒரு அறிக்கையில் பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். போட்டியிடும் 11 தொகுதிகளில் பாஸ் கட்சியின் நிர்வாக அமைப்பை திரட்டவும் ஜோம் ஜஹா ஜோஹூர் என்ற முழக்கத்தின் கீழ் அனைத்து தரப்பு வாக்காளர்களையும் முடிந்தவரை சென்றடையவும் குழு தீர்மானித்ததாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக பரிசான் நேஷனலுக்கு எதிராக பக்காத்தான் ஹரப்பான் நேரடியாக போட்டியிடும் தொகுதிகளில் வாக்காளர்கள் பக்காத்தான் ஹரப்பானுக்கு வாக்களிக்க கூடாது என்று அவர் மேலும் கூறினார். 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை குடிநுழைவுத்துறை முகாம்களில் மொத்தம் 465 மரணங்கள் பதிவாகி உள்ளதாக நேற்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட மொத்தம் 3,49,856 பேரில் இந்த எண்ணிக்கை 0.13 விழுக்காடு என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இறப்புகளில் 393 மரணங்கள் ஆண் கைதிகளையும் 60 மரணங்கள் பெண் கைதிகளையும் 12 மரணங்கள் 8 சிறுவர்கள் மற்றும் 4 சிறுமிகள் உட்பட குழந்தைகளையும் உள்ளடக்கியதாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையால் மேற்கொள்ளப்பட்ட தீ அபாய மதிப்பீடுகளின் அடிப்படையில் மலேசியாவிற்கு 81 புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்கள் தேவைப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நிலையங்கள் தயார் நிலையை வலுப்படுத்தவும் தீயணைப்பு சேவை வழங்குதலின் செயல்திறனை மேம்படுத்தவும் உதவும் என்று அதன் தலைமை இயக்குனர் நோர் ஹிஷாம் முகமது தெரிவித்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. தீயணைப்பு பணிகள் உகந்த முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு 100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கும் மேற்கொள்ளப்பட்ட தீ அபாய பகுப்பாய்வின் அடிப்படையில் இந்த தேவைகள் உள்ளதாக நோர் ஹிசாம் கூறினார். தற்போது நாடு முழுவதும் 344 தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்கள் உள்ளன. மேலும் 15 நிலையங்கள் கட்டுமானத்தில் உள்ளன. அவை அடுத்த 1 முதல் 4 ஆண்டுகளில் கட்டம் கட்டமாக முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்தின் நராத்திவாத் மாகாணம் தாக்பாய் துணை மாவட்டத்தில் உள்ள கம்போங் பிராய் வான்பகுதியில் நெடுஞ்சாலை 42இல் சாலையோர கால்வாயின் கீழ் புதைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் 2 மலேசியர்கள் காயமடைந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது.
முன்னதாக ஒருவர் மட்டுமே காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் காயமடைந்தவர்கள் 45 வயது அப்துல்லா ஷராபி அப்துல் ரஹ்மான் மற்றும் 38 வயது முகமது யூஸ்ரி உடீன் என அடையாளம் காணப்பட்டனர். கிளந்தானைச் சேர்ந்த அப்துல்லாவுக்கு நெற்றியில் குண்டு சிதறல் காயமும் இடது காலில் கடுமையான காயம் மற்றும் தலையிலும் காயம் ஏற்பட்டுள்ளதாக நராத்திவாத் மாகாண காவல்துறை தளபதி மேஜர் ஜெனரல் பிரயோங் கொச்சஹா தெரிவித்தார். சபாவைச் சேர்ந்த யூஸ்ரிக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த குண்டுவெடிப்பு தாய்லாந்து நேரப்படி நேற்று காலை 11:41 மணியளவில் நராத்திவாத் தாக்பாய் நெடுஞ்சாலையில் சாபோம் 3 வழி சந்திப்பில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள கம்போங் பிராய் வான் பகுதியில் நிகழ்ந்ததாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.